You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம பாதுகாக்கும். அதனால் அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம பாதுகாப்பார். தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து நிலைத்திருங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்னமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்கனாக்கா மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து இது நிமித்தமாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றீங்களோ அது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் சங்கீதத்தின் புத்தகம் 63ஆம் சங்கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 63வது சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறதுன்னு பார்ப்போம். 7ஆம் வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்ம படிக்கும் போது இதில் ஒரு அருமையான காரியத்தை வச்சிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். லாங்கிங் ஃபார் காட், தேவனை சார்ந்திருக்கிற, தேவனுக்கு அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற, தேவன் மேலே ஏக்கமாக இருக்கிற ஒரு காரியங்கள். ஓ காட், யூ ஆர் மை காட் அண்ட் ஐ லாங் ஃபார் யூ. மை ஹோல் பீயிங் டிசைர்ஸ் யூ லைக் எ ட்ரை worn out and waterless, and my soul is thirst for you. இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், எனக்கு அருமையான தேவஜனமே, என்னுடைய ஆத்மா உம்மிலே உமக்காய் காத்து கொண்டிருக்கிறது, ஏங்கி கொண்டிருக்கிறது. நான் அப்படியே வறட்சியாக இருக்கிறேன், விடாத்து போனவனாக இருக்கிறேன், தண்ணீரற்றவனாக இருக்கிறேன், காய்ந்த நிலமாக இருக்கிறேன், தண்ணீரற்ற பூமியாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மா உம்மிலே தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி துவங்குகிறார் தேவனுடைய மனுஷன். அதை தொடர்ந்து அப்படியே வசனத்தை வாசித்து 7வது வசனத்துக்கு வரும்போது இங்கே சொல்லுகிறார், என்ன எழுதுகிறார் பாருங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த கால நேரத்தில் தியானிப்பதற்கு இது ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 7வது வசனம் வாசிக்கிறோம். நீர் எனக்கு துணையாக இருக்கிறனால் உமது சேட்டைகளின் நீரில் களி கூறுவேன். நீர் எனக்கு துணையாக இருக்கிறார். அப்போ தேவன் இந்த கால நேரத்தில் உனக்கு துணையாக இருக்கிறார். The Lord is there to help you. The Lord is there been. The Lord is been. தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் குறை இருக்காதே. தேவன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கவலை இருக்காது. தேவன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கசப்பு இருக்காது. தேவன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த விதமான தோல்வி இருக்காது. எல்லா காரியத்தையும் தேவனே உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து மேன்மையை தந்து தாகத்தை தீர்த்து உன்னுடைய ஏக்கத்தை போக்கி கர்த்தரே உனக்கு துணை நின்று அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிற. ஆகினால தேவன் துணையாக இருக்க எல்லாவற்றையும் எந்த காரியத்தை செய்து பாருங்க, அதில் ஒரு மேன்மையை ஒரு திட்டத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை என்னன்னா, தேவன் எனக்கு துணை. The Lord is been, the Lord is there with me. The Lord is my helper. Confess this. The Lord is my God. The Lord is there with me. The Lord is my helper. அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அறிக்கடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதினால் உமது சேட்டைகளின் நீளில் களி கூறுவேன். தேவன் நமக்கு துணையாக இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும்? கவலை இருக்காது, போராட்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அதுக்கு மாறாக என்ன இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தங்கள், களி கூறுதல். தேவ சமூகம் நமக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் பலனை தந்தரலும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ சொன்ன சகோதர சகோதரி, தாயை தகப்பனி ஊழிய செய்கிறவங்க, நீ யாராக இருக்கட்டும், இந்த வசனத்தை இதை கால நேரத்தில் இந்த கிரேஸ் டிவிலேருந்து என்ன ஒளிபரப்புறாங்க, என்ன வார்த்தை இன்னைக்கு யார் பேச போகிறான்னு சொல்லி உறவில் வேடிக்கை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த காரணத்தில் உன்னை பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். My dear brothers and sisters who are watching this program, Talk with Jesus. Jesus is speaking with you. Jesus is comforting you. Jesus
senses words towards you. ஆண்டவர் இந்த காரணத்தில் அவருடைய வார்த்தை உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நிழலில் நீ களி கூறுவாய். தேவனுடைய கரம் உன்னை அப்படி எடுத்து நடத்தும். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, என் ஆத்மா உண்மையே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என் ஆத்மா தொடர்ந்து உண்மையே பற்றி கொண்டிருக்கிறது. My soul followed hard after thee, thy right hand upholdeth me. எவ்வளோ ஒரு நீதி உள்ள ஒரு வார்த்தை பாருங்க. என் ஆத்மா தொடர்ந்து உண்மையே சார்ந்திருக்கிறது, என் ஆத்மா தொடர்ந்து உண்மையை பற்றி கொண்டு இருக்கிறது, ஆகினால் உமது வலது கரம் என்ன தாங்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களையும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தந்து, ஆண்டவர் தம்முடைய சேட்டைகளை நெய்லில் தம்முடைய பிள்ளைகளை வைத்து மகிழ்ச்சியும் களி கூறுதலும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் எப்போதும் தந்தருளுகிற தேவன். ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், பிள்ளைங்க கீழ்ப்படிதலில், பிள்ளைங்க வாழ்க்கையில் தாறுமாறான வழியில் போய்கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படியில், பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு அசிங்கமான காரியம் நடக்குது அப்படி சொல்லி ஒருவேளை இன்றைக்கு யோசிக்கலாம். ஆண்டவர் வாழ்க்கையில பாருங்க பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய திட்டத்தை வச்சிருக்க, கீழ்ப்படியாத, ஆண்டவரை மதியாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனையோ விதத்தில் வாழ்கிற இன்னைக்கு அநேக காரியங்கள் தேவன் தம்ம பக்கத்தில் தம்முடைய பிள்ளைங்களை கூட்டி சேர்த்து இருப்பாரானால், எத்தனை துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய நபர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி தம் பக்கம் இழுத்திருப்பாரானால், தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பாதுகாக்க, பராமரிக்க, தம்முடைய பக்கம் இழுக்க அவருக்கு அது ஏமாத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் பெரிய எதிர்பாராத திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தில் வாசிக்க, நீர் எனக்கு துணையாக இருக்கிறதினால் உமது சேட்டைகளில் நீழல களி கூறுவேன், என் ஆத்மா உண்மையே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறபடியால் உமது வலது கரம் என்னை தாங்குகிறதுன்னு சொல்லி இந்த தேவனுடைய பக்தன் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த கால நேரத்தில் என்ன காரியங்களை எதை சார்ந்து இருக்கிறோம், யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம், யாருடைய பற்றுதல் நம்ம சார்ந்து இருக்குது, யாருடைய திட்டங்கள் நம்ம தொடர்ந்து இருக்குது, யாருடைய காரியம் நம்ம அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்குது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார். ஆண்டுடைய கரம் நம்ம பாதுகாக்கும். தேவன் திட்டங்களை செயல்படுத்துவார், தீர்மானங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற, போற்றுக, வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 63:7-8 நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதன் பிரகாரமாய் இந்த வசனத்தை கவனித்த நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் மேன்மையும் ஆண்டவரே திட்டங்களையும் கர்த்தர் நீ தந்தருளுவீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.